வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்றைக்கு உலகநாயகன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தமிழக முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. ஸோ விஜய் அவர்களை சந்தித்த பிறகு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கோரிக்கைகள் அடங்கிய ஒரு பதிவு, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அவர் வீட்டில் சந்திச்சிருக்கார் நீலாங்கரையில். தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டார். சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்தது. பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருக்கிறேன், நன்மை மலரட்டும்னு போட்டிருந்தாரு. அதாவது 6 கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் இன்னும் 2 கோரிக்கைகள், மிக முக்கியமான கோரிக்கைகளை போட்டிருக்காரு. அந்த 2 கோரிக்கைகளை யாருமே பதிவு பண்ணலை. ஏன்னா அதாவது முதல் இது என்னன்னா, மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் அவலத்தை போக்கணும், அதை குறிப்பிட்ட சாதியினர் தான் பண்ணணுங்கிற அவலத்தை போக்கணும்னு சொல்லி முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை வந்து மாணவ மாணவிகளின் தகுதி திறன் வளர்க்கக்கூடிய வகையில் மேம்படுத்தி, அதாவது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அரசு போட்டித் தேர்வுகள் எழுதிய வசதி ஏற்படுத்த வகையில் செய்ய வேண்டும் என்றும் இதற்கான பணம் தனது எம்பி நிதியிலிருந்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த 2. இதை தவிர 6 கோரிக்கைகள் சினிமா துறை சம்பந்தமாக. அதாவது நம்பர் 1 வந்து ஓடிடி. தமிழ்நாடு அரசே ஒரு ஓடிடி ஆரம்பிக்கணும். 4% விதிக்கப்படும் தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி அமைப்பு கேளிக்கை வரியை ரத்து செய்யணும். அதாவது எல்ஜிபிடி, அதாவது எல்டிபிடினா லோக்கல் பாடி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்பிடி, அந்த லோக்கல் பாடி டேக்ஸை வந்து தூக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ் சினிமாவை பாதுகாக்க தமிழ்நாடு காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவின் கீழ் பிரத்யேக திருட்டு எதிர்ப்பு ஆன்டி பைரசி யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து திரையரங்களும் 5 காட்சிகள், இது வந்து 4ங்கிறது 5 காட்சி அனுமதிக்கணும் எல்லா நாளுமே அப்படின்னு. தமிழ்நாட்டில் வெளியாகும் அனைத்து திரைப்படங்களுக்கும் 8 வார கால ஓடிடி, அது ஓகே, அது முறைப்படுத்தணும். இந்திய திரைப்படங்களில் தங்களின் 50% அதிகமான படப்பிடிப்பை தமிழ்நாட்டில் நிறைவு செய்தால் அவற்றின் பட்ஜெட்டில் 10% வரை ஊக்கத்தொகை, அதாவது இன்சென்டிவ், ஓடிடி இங்கே ஒரு அரசாங்கமே துவங்கணும்னு ஒன்று. 4% லோக்கல் பாடி டேக்ஸை தூக்கணும். அந்த ஆன்டி பைரசி யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். சைபர் கிரைமு, அப்புறம் 5 ஷோஸ் போட பர்மிஷன் கொடுக்கணும். 8 வீக்ஸ் விண்டோ, அது வந்து ஓடிடி விண்டோ, அப்புறம் 10% இன்சென்டிவ். இந்த 6 கோரிக்கைகளை நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் வச்சிருக்காரு. இதற்கு நடுவில் வந்து நேற்றைக்கு வந்து கமல்ஹாசன் ஒரு கோரிக்கை வச்சார், அப்பீல் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதற்கு வந்து சினி ஒர்க்கர்ஸ், அவங்க வந்து ஐக்வா அப்படிங்கிற ஆல் இண்டியா சினி ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன், AICW, அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், கமல்ஹாசன் சொன்னது கரெக்டு அப்படின்னு அதற்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ராஜ்கமல் தயாரிப்பில் வரிசையா படங்களுடைய அறிவிப்பு இருக்கு. அதில் வந்து எந்த படம் முதல்ல துவங்கும் அப்படின்னா, இப்போ துவங்க போகிற படம், அதான் அறிவிப்பில் வந்து ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம், KH-237 ஒரு படம், அப்புறம் சேயோன். இப்போ சேயோன் தான் துவங்க போகுது. சேயோன் அதுவும் மதுரையில் துவங்க போகுது. மதுரையில் வந்து துவங்கும்போது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களே நேராக வராரு பட துவக்க விழாக்கு. இதில் என்னன்னா, இதுக்கு முன்னாடி விருமாண்டி படத்துடைய பட பூஜை அங்கே தான் நடந்தது. விருமாண்டி பூஜை மிக பிரம்மாண்டமாக நடந்தது. ஏராளமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள். சண்டியர் பட ஆரம்பம், அதுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமாக மதுரைக்கு நம்ம எப்போ போனோம் அப்படின்னா, பட சம்பந்த விழா அப்படின்னா விஸ்வரூபம் ஆடியோ லான்ச். விஸ்வரூபம் ஆடியோ லான்ச் ஒரே நாளில் 3 ஊரில் நடந்தது. ஹெலிகாப்டரில் வந்தார். முதல்ல மதுரை காலையில், மத்தியானம் கோவை, ஈவினிங் வந்து சென்னையில் நடந்தது. இந்த மார்னிங் நடந்த மதுரை ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். நாங்கள்லாம் வேனில் போயிருந்தோம் மொத்தமாக திருச்சியிலேருந்து. ஸோ அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வந்தோம். அதே மாதிரி இப்போ மதுரைக்கு வந்து சேயோன் பட துவக்க விழா, அந்த துவக்க விழாக்காக உலகநாயகன் கமல்ஹாசன், சேயோன் படக்குழு, சிவகார்த்திகேயன் மற்றும் மொத்த படக்குழுவே மதுரைக்கு வரப்போகுது. என்ன தேதிங்கிறது இதுவரை உறுதியாகலை. ஆனால் கண்டிப்பாக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வராரு மதுரைக்கு. வெகு விரைவில் அந்த படப்பிடிப்பு துவங்கும். ஒருவேளை இன்னைக்கு தேதி தெரியலாம். தேதி தெரிஞ்சால் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் வராருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜெயம் ரவி, அதாவது எப்படி இருந்தால் எப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மனிதன் வந்து தன்னையே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறான். ஒரு நல்ல லைஃப் இருக்குது, எல்லாமே இருக்கும் பொழுது ஏன் வேற ஒன்றுக்கு போய் தன்னை காம்ப்ளிகேட் பண்ணி ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுறான்? இது வந்து என்ன டிசைன் அப்படின்னு நம்ம ஒரு வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல யங், ஹெல்த்தி, ரிச், எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து ஜெயம் ரவி.
பட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டியில் வந்து எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண கல்யாணம் வந்து மிரட்டி பண்ண கல்யாணம், பிளாக்மெயில் மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு கத்தி என் பசங்க அப்படின்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்தி அவர் இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன், டைவர்ஸ் ஆகிற வரையங்கிறதெல்லாம் என்ன மாதிரி மனநிலைக்கு ஒரு மனுஷனை மாற்றிருக்கு. எப்படி இருந்த ஆள், ஒரு எல்லா திறமையும் உள்ள ஆள், ஹேண்ட்ஸமான ஆள், ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதாவது பர்சனலாக அவர் மேலே தப்பா அல்ல அவங்க ஃபேமிலியில் யார் மேலே தப்புங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. பட் ஒரு நல்ல ஆக்டரு, ஒரு நல்ல திறமை உள்ளவர், ஹேண்ட்ஸமாக இருக்கிறவர், இப்படி இந்த நிலைமைக்கு மாறி இருக்காருங்கும்பொழுது வருத்தமாக இருக்குது. அவர் விரைவிலேயே அவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவர் பழையபடி நடித்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம். சிங்கீதம் சீனிவாச ராவ் ஓல்டஸ்ட் டைரக்டர், அதாவது வேலை பார்க்கக்கூடிய ஓல்டஸ்ட் டைரக்டர் அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ வேறு இதுக்கு வேற கூட சீனியர் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அதாவது சீனியர் டைரக்டர் கரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதில் என்னென்னா, இந்த சிங் கீதம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து நாக் அஸ்வின் தான் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு டிஎஸ்பி தான் மியூசிக்கு. இவங்க தான் நம்ம கல்கி படத்தை எடுத்தவங்க. ஸோ ஏற்கனவே சாவித்திரியுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அதை வந்து படம் எடுத்தவர் இந்த நாக் அஸ்வின். அதெல்லாம் பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. ஸோ கீர்த்தி சுரேஷ்க்கு தேசிய விருதும் கிடைத்தது. இதில் என்னென்னா, அந்த சிங் கீதம் படத்தை வந்து முதல்ல சிங்கீதம் சீனிவாசராவ் கமலஹாசன் தான் சொல்லியிருக்காரு. அதுவும் புஷ்பக்கு முன்னாடியே சவுண்டே இல்லாத ஒரு படம் எடுத்தாங்க புஷ்பக்குன்னு. அதாவது சவுண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, டைலாகே இல்லாத படம், டைலாக்லெஸ் மூவி. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஐடியா தான் சொல்லியிருக்காரு. இது அப்புறம் பண்ணுவோம், முதல்ல இதை முடிச்சிருவோம், ஏன்னா இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். சிங் கீதம்ங்கிறது கம்ப்ளீட் மியூசிக்கல், இதை இன்னொரு தடவை பண்ணுவோம்னு சொல்லி அந்த படத்தை பண்ணாங்களாம். ஸோ அதை வந்து நாக் அஸ்வின் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. கமல் சார்கிட்ட இதை முன்னாடியே சொல்லிட்டாரு அவர். அப்போ அந்த சமயத்தில் இதை புஷ்பக் பண்ணுவோம், அடுத்தாப்பில் இதை பண்ணுவோம்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வச்சாங்க, நாங்கள் இப்போ அதை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. ஜியோ ஹாட்ஸ்டாரில் பிரிஸ்னர் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். 3 எபிசோடு இதுவரை வந்திருக்கு. மொத்தமாக 6 எபிசோடு. ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு பிரிசனரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு செல்லில் ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ வந்து அப்போ தான் மொதல் கேஸ் அவங்களுக்கு. அந்த ஹீரோயின் அவங்க தான் அந்த பிரிசன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸர். அவங்க எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேமாங்க. அப்போ இந்த கேஸ் அவங்களுக்கு மாட்டும். அதாவது ஒரு மிக முக்கியமான கேஸில் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சாட்சி, அவனை கொலை பண்ணுறதுக்கு அந்த குற்றவாளியுடைய ஆட்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவ்வளோ பவர் இருக்குது அவங்களுக்கு. பிகாசஸ்னு ஒரு பெரிய அமைப்பு, அந்த அமைப்புடைய தலைவர் அவர். இப்போ அதுலேருந்து இவங்க வந்து எப்படி இவரை கொண்டு போய் சேர்த்தாங்களா, இவங்களுக்கு என்ன ஆச்சு, நடுவில் என்ன பிரச்சனைலாம் சந்திச்சாங்கிறத 6 எபிசோடு, அதை 3 எபிசோடு இதுவரை வந்திருக்கு. பிரமாதமாக இருக்குது, அவசியம் பாருங்கள்.